வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம்னா, திருச்செந்தூர் தொகுதியுடைய திமுக வேட்பாளர் யாரு? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. திருச்செந்தூரை திருப்பதி ஆக்கும் முழு எண்ணத்துடன் செயல்படுவேன். திருச்செந்தூரை சரி செய்து இப்படி ஒரு நகர் இருக்கின்றதா என ஆச்சரியப்படும் வகையில் வளமாக்குவேன் அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினது இன்னைக்கு பொலிட்டிக்கலாக பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு. என்ன சொல்லியிருக்காரு? திருச்செந்தூரை திருப்பதி ஆக்கும் முழு எண்ணத்துடன் செயல்படுவாராம். திருச்செந்தூரை சரி செய்து இப்படி ஒரு நகர் இருக்கின்றதா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் வளமாக்குவாராம். பாஜக அதிமுக கூட்டணி என்ன தெரியுமா ரியாக்ட் பண்ணுறாங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி பேசிக்கிருக்காரு. கடந்த 25 வருடமாக அவர் தான் திருச்செந்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர். 2001 தேர்தல், 2006 தேர்தல், 2011, 2016, 2021 தொடர்ந்து 5 பொது தேர்தலையும் திருச்செந்தூர் தொகுதியில் நின்று ஜெயிச்சவர் அனிதா ராதாகிருஷ்ணன். அப்போ பண்ணியிருக்கலாமே, திருப்பதி அளவுக்கு திருச்செந்தூரை கொண்டு வந்திருக்கலாமே. திருச்செந்தூருக்கு போகக்கூடிய பக்தர்கள் இப்போ வரைக்கும் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? ஒரு ப்ராப்பரான கழிவறை வசதி இல்லை, அடிப்படை வசதி இல்லை அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டை இப்போ வரைக்கும் சொல்லிக்கிருக்காங்க பக்தர்கள். அதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் எம்எல்ஏ அப்படிங்கிற முறையில் ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கலை. இவர் திருச்செந்தூரை திருப்பதி ஆக்கக்கூடிய ஐடியாவோடு செயல்படுவாராம். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? அதை 25 வருஷமாக எம்எல்ஏவாக இருந்தபோதே பண்ணியிருக்கலாம், ஏன் பண்ணலை? இதில் 2 முறை அமைச்சராகவும் இருந்தவர் அப்படின்னு பாஜக அதிமுக கூட்டணி ரியாக்ட் பண்ணுறாங்க, பதிலடி கொடுக்குறாங்க. இப்போது திமுக என்டிஏ இடையே இந்த சப்ஜெக்டில் பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, பிரதமர் மோடி நேற்று கோவையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டார்ல, அப்போது ஒவ்வொருத்தங்களையும் பிரதமர் மோடி பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணார், வெல்கம் பண்ணார். அதுபோக கொங்கு மண்டலத்தில் என்டிஏ சார்பாக நிற்கக்கூடிய 23 வேட்பாளர்களுடைய பேரை சொல்லி அவங்கள மக்களுக்கு அறிமுகம் செஞ்சார். ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னார். மக்கள் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இந்த விஷயத்தில் 2 தகவலை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். முதல் தகவல், ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் பிரதமர் மோடி போகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அதுக்கு தயாராகிறாரு அப்படிங்கிறத நினைக்கும் போது கூஸ் பம்ஸாக இருக்குங்க. நேற்று பிரதமர் ஒவ்வொருத்தங்களுடைய பேரையும் சொல்கிறாரு, 23 வேட்பாளர்களுடைய பேரையும் சொல்கிறாரு. ஆனால் கையில் எந்த துண்டு சீட்டும் கிடையாது, காதில் எந்த மைக்கும் கிடையாது. அப்போது தமிழக அரசியல் களத்தை, கொங்கு மண்டலத்தில் எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர்களாக நிற்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காரு பிரைம் மினிஸ்டர். பாலிடிக்ஸில் சில சீன்ஸை அடிக்கடி நம்ம பார்ப்போம். கட்சி தலைவர் பார்த்திங்கன்னா வேட்பாளருடைய பேரை மாற்றி சொல்கிற மாதிரியும், வேட்பாளருடைய பேரே தெரியாமல் வேட்பாளர்கிட்டே கேட்டு பேரை சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கடந்த காலத்தில், நிகழ்காலத்திலே பார்த்துருக்கோம். ஆனால் மோடியை பாருங்களேன், நாடு முழுவதும் தேசிய அரசியலை முன்னோக்கி கொண்டு போகிறாரு. ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் எந்தெந்த வேட்பாளர்கள் எந்த தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படிங்கிறத இவ்வளவு சரளமாக சொல்கிறாரு. வேற லெவல். அவர் பேசும்போதும் சரி, இப்போ தமிழ் மொழி தொடர்பாக திருக்குறளை சொல்கிறாரு, பாரதியார் பாடல்களை பேசுகிறாரு. ஒரு இடத்துல கூட அவர் ஸ்டக் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. பாரதியாருடைய பாடல்களை வாசிக்கிறாருன்னா அதை வாசித்து முடிப்பார். அது 4 வரியோ 6 வரியோ 10 வரியோ அதை சரளமாக வாசிக்கிறாரு. அப்போ ஒரு பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு தயாராகிறாரு அப்படிங்கிறத யோசிங்களேன். இவ்வளவு வேலைப்பளுவுக்கு மத்தியில் நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், ஆனால் ஒரு பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு அவர் சீரியஸாக எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத நினச்சாலே வியப்பாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, அந்த பொதுக்கூட்டத்தில் ஒவ்வொருத்தங்களுடைய பேரை உச்சரிக்கும் போது மக்கள் மத்தியிலிருந்து வந்த அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, அதில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலையுடைய பேரை மோடி உச்சரிக்கும் போது மக்கள் மத்தியிலிருந்து வந்த அந்த ரெஸ்பான்ஸு, அந்த கரகோஷம் தனியாக தெரிஞ்சிச்சு. எந்த தொகுதிக்கு போனாலும் இதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதில் கோயம்புத்தூர் தொகுதியில் நடந்த பொதுக்கூட்டம்னா கோவை வாசிகள் சும்மாவாக இருப்பாங்க? அண்ணாமலையுடைய பேரை உச்சரிக்கும் போது அது தனியாக தெரிஞ்சிச்சு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.